மத்திய அரசு ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழே வந்து அனைத்து மாநிலங்களிலும் யோகா பயிற்சியாளர் நியமிக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்தது. அதுபோல் வந்து தமிழகத்தில் வந்து 2023 வந்து ஒரு 60 சித்தா மருத்துவத்தில் வந்து யோகா பயிற்சியாளர் நியமித்தாங்க. ஒரு வருஷத்துக்குள்ளே சம்பளத்தை கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து 1.5 வருஷமாக சம்பளம் கொடுக்கல. அதுக்காக தான் உங்களை வந்து சந்திக்க வந்திருந்தோம். எதனால் வந்து சம்பளம் கொடுக்கல கேட்டதுக்கு, இன்னும் மத்திய அரசு வந்து நிதி எங்களுக்கு ஒதுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு இயக்குனர் அவங்க சொல்லியிருந்தாங்க. நாங்கள் வந்து சம்பளம் வந்தோடனே உங்களுக்கு எல்லாத்துக்குமே கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்களும் ஒரு வருஷம் பொறுத்து பார்த்தோம். ஒரு 1.5 வருஷம் ஆச்சு. இப்போ திடீர்னு என்ன செஞ்சால் ஒரு மாதத்துக்கு முன்னாடி வந்து எங்களுக்கு வந்து குறுஞ்செய்தி அனுப்பிவிட்டுருக்காங்க. நாங்கள் வந்து சித்தா மருத்துவருக்கு கீழே தான் நாங்கள் வந்து வேலை பார்க்குறோம் யோகா பயிற்சியாளர்களாக. அதில் வந்து என்ன செஞ்சால் குறுஞ்செய்தி அனுப்பி இவங்க வந்து உடனடியாக வந்து 7/2/2025 இவங்களை வந்து உடனடியாக பணி நியமிக்கணும், பணியிலேருந்து விடுபடணும் அப்படின்னு சொல்லிட்டு குறுஞ்செய்தி அனுப்பியிருக்காங்க. எங்களுக்கு வந்து ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு. என்ன வந்து ஆல்ரெடியாக வந்து ஏற்கனவே வந்து அந்த பணியிலேருந்து யோகா பயிற்சியாளராக 2 வருஷமாக இருக்கும். குறுஞ்செய்தி எதுக்கு அனுப்புகிறாங்க, யார் அனுப்புறேன்னு தெரியல. உடனடியாக வந்து எல்லா சித்தா டாக்டர்களுக்கு வந்து ஒரு மிரட்டல் மாதிரி அனுப்பியிருக்காங்க. உடனடியாக வந்து இவங்களை வந்து நீக்கிட்டா உங்களுக்கு வந்து துறை ரீதியாக வந்து ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சித்தா டாக்டருக்கு வந்து மெசேஜ் அனுப்புவோம். எங்கள் உடனடியாக இந்த 7ஆம் தேதி வந்து ஈவினிங் வந்து நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களை எல்லாம் நிப்பாட்டாங்க. நாங்கள் உடனே வந்து இயக்குனர் கேட்டதுக்கு வந்து எங்களுக்கு தெரியாது, யார் அனுப்பணும் எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு அவங்கள வந்து தட்டி கழிச்சிட்டாங்க. இதில் வந்து என்ன ரீசன்னா, அந்த யோகா அண்ட் நேச்சுரோபதி கல்லூரியில் வேலை பார்க்குற முதல்வர் வந்து அந்த ஒருவரும் மட்டும் 3 துறையில் இருக்காங்க. அது வந்து செய்தியாளர் வந்து கண்டிப்பாக வந்து கேட்டு அரசுக்கு தெரியப்படுத்தணும். கல்லூரி முதல்வர் இருக்காங்க, அதே மாதிரி இணை இயக்குனர் இருக்காங்க, அதே மாதிரி நோடல் ஆஃபீஸர் 3 பதில் ஒருத்தர் இருக்கார். அது எந்த ஸ்டேட்லையும் இல்லாத ஒரு பதவி வந்து ஒரு தமிழ்நாட்டில் மட்டும் இருக்காங்க. அவர் வந்து ஒரு கல்லூரி முதல்வர் இருந்தால் ஒன்று வந்து பிஹெச்டி முடிச்சிருக்கணும், இன்னும் வந்து ஒரு அணு ரீதியாக வந்து பேராசிரியர் இருக்கணும். ஒரு 5 வருஷம் குறைஞ்சது வந்து 5 வருஷம் 10 வருஷம் பேராசிரியர் இருக்கணும். அப்போ தான் முதல்வர் ஆக முடியும் ஒரு கல்லூரியில். வந்து தமிழ்நாட்டுக்கே வந்து ஒரு முதல்வர் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரி முதல்வர் வந்து ஒரு எந்த அடிப்படையில் வந்து இங்கே வந்து யோகா அண்ட் நேச்சுரோபதி வந்து முதல்வர் இருக்கான்னு தெரியல. அது பல தடவை வந்து பேப்பரில் வந்துருச்சு. அரசு வந்து எதுவும் வந்து ஸ்டெப் எடுக்கலை. அது உடனடியாக வந்து ஒருவர் வந்து எப்படி ஒரு 3 துறையில் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிகையாளர் தான் வந்து எங்களுக்கு வந்து ஒரு நல்ல முடிவு எங்களுக்கு கொடுக்கணும். அதுபோல் இந்த 1.5 வருஷமாக வந்து எங்களுக்கு சம்பளம் வரலை. சரிங்களா, பெரிய வாழ்வாதாரத்தை இழந்திருக்கும். எங்களுக்கு வந்து தொழிலாக வந்து இந்த யோகா துறை தான். சரிங்களா, காலையில் யோகா பண்ணுவோம், அதுமாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம், அது மாதிரி ஈவினிங் வந்து யோகா தான். எங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து இந்த யோகா காலையில் தான் நாங்கள் வந்து இருக்கோம். அது மாதிரி யோகா நேச்சுரோபதி முடிச்சவங்க வந்து டாக்டர்னு சொல்லக்கூடிய அவங்களை வந்து யோகா இன்ஸ்ட்ரக்டர் நாங்கள் வந்து வெளியில் போன உடனே அவங்க வந்து அதே சம்பளத்துக்கு 5000க்கு 8000க்கு வந்து அவங்கள வந்து நியமிக்கிறதுக்காக ஏற்ப பண்ணியிருக்காங்க. இது வந்து பெரிய உள்நோக்கம் இருக்குது. என்னென்னா, இவங்க வந்து டிம்மிலே வந்து ஒரு சிலவர் வந்து என்ன செஞ்சுருக்காங்க, அந்த வந்து பிஎன்எஸ் ஸ்டூடெண்ட்டு பேரண்ட்ஸில் இப்போதைக்கு ஒரு 4000 கொடுங்க, உங்களை வந்து நீ ஒரு 6 மாதம் 1 வருஷம் நீங்கள் வந்து ஸ்ட்ரைக் மாதிரி பண்ணுங்க, அப்போ வந்து உங்களுக்கு வந்து அதுக்கடுத்து ஒரு 5 லட்சம் கிட்டுங்க, உங்களுக்கு வந்து ஒரு நல்ல சம்பளம் வந்துடும் அப்படின்னு சொல்லி ஆசை வார்த்தை கூறி அவங்கள வந்து இப்போ உள்ளே கொண்டு வராங்க. ஆல்ரெடி ஏற்கனவே வந்து 250 பேர் வந்து 1 வருஷமாக சம்பளம் வாங்கிட்டு 1.5 வருஷம் சம்பளம் இல்லாமல் இருக்கும். அவங்க வந்து உடனே நீக்கி விட்டு அதே இடத்துல வந்து என்ன பண்ணுறாங்க, இப்போ வந்து யோகா பயிற்சியாளர் நியமிக்கிறாங்க. அது வந்து அரசுக்கு வந்து ஒரு எதிர்வினை ஆட்டணும், இவங்க அரசுக்கு அவப்பெயர் ஏற்படுத்தணும்னு சொல்லிட்டு அங்கே உள்ள ஒரு சிலவர் வந்து தூண்டி விடுறாங்க. உடனடியாக இந்த அரசு வந்து எங்களுக்கு வந்து நல்ல தீர்ப்பு வழங்கணும் என்பதை கேட்டுக்கொள்கின்றோம். இது மட்டும் இல்லாமல் இதற்கு முன்னாடி வந்து 2007 வந்து ஐயா கலைஞர் ஆட்சி இருக்கும்போது வந்து யோகா பயிற்சியாளர் நியமித்தாங்க எல்லா விளையாட்டுத்துறைக்கும். அவங்களுக்கு வந்து இப்போ இருக்கக்கூடிய திராவிட மாடல் அரசு முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக அவங்களே வந்து ஒருங்கிணைத்து அனைத்து துறைகளுக்கும் யோகா பயிற்சியாளர் நியமிக்க வேண்டும் என்பதை எங்களுடைய குறிக்கோளாக இருக்குது. அதுபோல் வந்து அனைத்து பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் யோகா பயிற்சியாளர் நியமிக்க வேண்டும் என்பது எங்களுடைய குறிக்கோளாக இருக்குது. தயவுசெய்து முதலமைச்சர் அவர்கள் இப்போ உள்ள யோகா பயிற்சியாளர்கள் உடனடியாக பணி பாதுகாப்பு வழங்க வேண்டும். இப்போ இருக்கக்கூடிய நிலுவையில் இருக்கக்கூடிய ஊதியத்தொகையை உடனடியாக வழங்க வேண்டும் என்பதால் எங்களுடைய முதலமைச்சர் அவர்களுக்கு வேண்டுகோள் வைக்கின்றோம். பொதுச் செயலாளர், சமூக சமத்துவத்திற்கான டாக்டர் சங்கம், யோகா பயிற்றுனர் ஆசிரியர் சங்கத்துடைய மாநில தலைவர் காசிநாத சத்தியமாலா அவர் இந்த சங்கத்துடைய நிர்வாகி சரத் பாபு அவர் இங்கே வந்திருக்காங்க. இப்போ இது மிக முக்கியமான ஒரு பிரச்சனை. தமிழ்நாடு அரசு புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்குகிறோம், இது வந்து திராவிட மாடல் அரசு, அனைவருக்கும் அனைத்தும் என்பதை நோக்கமாக கொண்டு செயல்படக்கூடிய அரசு என்று
மீண்டும் மீண்டும் தமிழ்நாடு அரசு கூறி வருகிறது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கூறி வருகிறார்கள். அண்மையில் மருத்துவர்களை பணி நியமனம் செய்திருக்கிறார்கள். இது போன்ற நடவடிக்கைகளை நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் அதே சமயத்தில் அண்மையில் குறுஞ்செய்தி மூலமாக ஏறத்தாழ 253 யோகா பயிற்சியாளர்களை, ஆரம்ப சுகாதாரத்தில் பணியாற்றக்கூடியவர்களை தமிழ்நாடு அரசு பணி நீக்கம் செய்துள்ளது. இது மிகுந்த வருத்தத்தை வேதனையளிக்கிறது. அவருடைய ஊதியமும் மிக மிக குறைவு. பெண் ஊழியர்களுக்கு, பெண் பயிற்றுநர்களுக்கு வெறும் 5000 ரூபாய் தான் மாதந்தோறும் தொகுப்பூதியமாக வழங்கப்படுகிறது. ஆண் பயிற்றுநர்களுக்கு மாதந்தோறும் வெறும் 8000 ரூபாய் மட்டும்தான் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. இந்த நிலையில் இந்த யோகா பயிற்றுநர்களுக்கு, இந்த ஆசிரியர்களுக்கு கடந்த 15 மாதங்களாக ஊதியமும் வழங்கப்படவில்லை. 15 மாதங்களாக ஊதியமும் வழங்கப்படவில்லை. சம வேலைக்கு சம ஊதியம் கொடுக்கப்படவில்லை. ஊதியமும் மிக மிக குறைவு. இந்த ஊதிய பாக்கி 15 மாதங்களுக்கு மேல் இருந்த போதும் கூட அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் அவளை பணி நீக்கம் செய்திருக்கிறார்கள். வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சுவது போல தமிழ்நாடு அரசு செயல்பட்டுகிறது என்பது மிகுந்த வருத்தத்தை வேதனையளிக்கிறது. எனவே உடனடியாக இந்த பணி நீக்க உத்தரவை தமிழ்நாடு அரசு திரும்ப பெற வேண்டும். அவர்கள் மீண்டும் பணி நியமனம் வழங்க வேண்டும். 15 மாதங்களாக வழங்கப்படாமல் உள்ள ஊதிய பாக்கியை உடனடியாக வழங்க வேண்டும். அதாவது இந்திய மருத்துவ முறைகளுக்கான தேசிய மருத்துவ ஆணையத்தால் அங்கீகரிக்கப்படாத மருத்துவ படிப்பை படித்தவர்களுக்கு இந்த வேலை வாய்ப்பை ரொம்ப குறைந்த ஊதியத்தில் கொடுக்க நோக்கத்தோடு இவர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டிருந்ததாக கூறப்படுகிறது. இது சரியான அணுகுமுறை அல்ல. இந்த படிப்பை யோகா பயிற்றுவதற்கான பட்டய படிப்பை படித்தவர்கள் பல்கலைக்கழக மானிய குழுவால் அங்கீகரிக்கப்பட்ட படிப்பை படித்தவர்கள். எனவே அவர்கள் சட்ட ரீதியாக இந்த பயிற்றுனர் வேலை மேற்கொள்ளலாம். எனவே அந்த அடிப்படையில் சட்ட ரீதியாகத்தான் அவர்கள் ஆரம்ப சுகாதாரத்தில் பணி நியமனம் செய்யப்பட்டார்கள். ஆனால் இவர்களை பணி நீக்கம் செய்துவிட்டு தேசிய அளவில் இருக்கக்கூடிய இந்திய மருத்துவ முறைகளுக்கான தேசிய மருத்துவ ஆணையத்துடைய அங்கீகாரத்தை பெறாத படிப்பை படிக்கக்கூடிய யோகா மற்றும் நேச்சுரோபதி என்ற படிப்பை படிக்கக்கூடியவர்களை நியமனம் செய்ய வேண்டும் நோக்கத்தோடு தான் இந்த வேலை செய்யப்படுவதாக கூறப்படுகிறது. இது சரியான அணுகுமுறை இல்லை. தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம் தேசிய மருத்துவ ஆணையத்தாலோ அல்லது இந்திய மருத்துவ முறைகளுக்கான தேசிய மருத்துவ ஆணையத்தாலோ அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவ படிப்புகளை தான் துவங்க வேண்டும், நடத்த வேண்டும். ஆனால் தேசிய மருத்துவ ஆணையம் இந்திய மருத்துவ முறைகளுக்கான ஆணையத்தால் அங்கீகரிக்கப்படாத, ஏற்கப்படாத ஒரு படிப்பை தமிழ்நாடு முழுவதும் துவங்கி ஏராளமான தனியார் நிறுவனங்கள் புற்றிசல் போல் பெருகி அவர்களுக்கு வேலைவாய்ப்பை கொடுக்க வேண்டும் நோக்கத்தோடு தான் இந்த சதி வேலை செய்யப்படுவதாக கூறப்படுகிறது. இது கடுமையான கண்டனத்திற்குரியது. இது குறித்து முழுமையான விசாரணை நடத்த வேண்டும். எவ்வாறு இந்திய மருத்துவ முறைகளுக்கான தேசிய மருத்துவ ஆணையத்தால் அங்கீகரிக்கப்படாத ஒரு படிப்பை தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம் நடத்துகிறது என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி. எனவே அந்த மாதிரி படிப்பு படித்தா வேற எங்கேயுமே வேலைக்கு செல்ல முடியாது. அதே போலவே அவர்கள் மேல் படிப்புகளும் படிக்க முடியாது. அந்த படிப்பை படிக்கக்கூடிய வாழ்க்கை என்பது, எதிர்காலம் என்பது கேள்விக்குறியாகிவிடும். எனவே அப்படிப்பட்ட சூழல் தான் சில தனிப்பட்ட நபர்கள் தங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அப்படிப்பட்ட ஒரு படிப்பை, அதற்கான கல்லூரிகளை உருவாக்குவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி என்று கூறப்படுகிறது. இது குறித்து முழுமையான விசாரணை நடத்தணும். அப்போ அதுக்கான சில செய்தியெல்லாம் வந்திருக்கிறது. எனவே அந்த அடிப்படையில் தமிழ்நாடு அரசு இது குறித்து முழுமையான விசாரணை மேற்கொள்ள வேண்டும். பல அரசியல் தலைவர்கள் தான் அந்த அங்கீகாரம் பெறாத கல்லூரி நடத்துகிறாங்க. அப்போ இதில் படிக்கக்கூடிய மாணவர்களுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்கிறது. ஆனால் அதே சமயத்தில் அவர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்க வேண்டும் நோக்கத்தோடு இவருடைய வேலையை பறிக்கிறார்கள் என்பதுதான் இன்னைக்கு மிகப்பெரிய பிரச்சனை. அதனால யுஜிசி என்று சொல்லக்கூடிய அந்த பல்கலைக்கழக மானிய குழுவால் அங்கீகரிக்கப்பட்ட படிப்பை படித்தவர்கள் சட்ட ரீதியாக இந்த தொழிலை மேற்கொள்ளக்கூடிய அனுமதியை பெற்றவர்கள், அதற்கான உரிமையை பெற்றவர்கள் அந்த வேலையில் சேர்ந்து பணியாற்றுகிறார்கள். அவர்களை பணி நீக்கம் செய்வது என்பது சரியான அணுகுமுறையாக இருக்காது. எனவே தமிழ்நாடு அரசு உடனடியாக இந்த பணி நீக்க உத்தரவை திரும்ப பெற வேண்டும். இப்போ ஐயாவும் டாக்டரும் சொன்னாங்க, எங்களுடைய கோரிக்கைகளை தான் அவங்க சொல்ல வராங்க. ஒரு சின்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு கோரிக்கை இருக்குன்னா அதுக்கு நமக்கு மேலே இருக்கவங்க யாரோ அவங்க கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணுவோம். அந்த வகையில் நாங்கள் நிறைய முறையில் எங்களுடைய கோரிக்கையை எடுத்து வச்சிருக்கோம்.
யார் யார்கிட்டலாம் எடுத்து வச்சிருக்கோம் அப்படின்னு பார்க்கும்போது சுகாதாரத்துறை அமைச்சரை பார்த்திருக்கோம், இயக்குனர் அவர்களை சந்திச்சிருக்கோம், கமிஷனர் அவர்களையும் சந்திச்சிருக்கோம், துணை முதல்வர்கிட்டையும் பேசியிருக்கோம், முதல்வரோட மனுவும் கொடுத்துருக்கு. எல்லா பக்கமுமே நாங்க எங்களுடைய கோரிக்கையை எடுத்து வைக்கிறோம். ஆனா ஒருத்தருமே அதை கண் கொண்டு பார்க்க மாட்டாங்க, காது கொண்டு கேட்க மாட்டாங்க. அதுக்கு முதல்ல என்ன கேள்வி, ஏன் இந்த நிலை, ஏன் இந்த அவல நிலை யோகா பயிற்றுனர்களுக்கு? பாரம்பரியமா பாத்தீங்கன்னா யோகா தான் பாரம்பரிய முறை, சித்தர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு கலை. இது நம்ம தமிழகத்துல கிடைச்சது பெரிய விஷயம். இந்த கலையை போதிக்கக்கூடிய ஆசிரியர்கள் நல்லா சொல்லி கொடுத்ததுனாலதான் நம்ம அதாவது அமைச்சர் அவர்கள் என்ன பண்ணாங்க, சுகாதார மையங்கள்ல பெரும்பாலும் பிரசவம் இயல்பாக நடைபெறுகிறது. அதுக்கு காரணம் யோகா சொல்லி கொடுக்கறது அப்படின்றது நிறைய நியூஸ் நீங்களே அதை போட்டிருக்கீங்களா, பார்த்துருப்பீங்க. இப்ப அந்த வகையில நாங்க தகுதி இல்லாம போனது எப்போ? 3 ஆண்டு காலமா வேலை செய்யறோம் அப்படின்னோம்னா 3 ஆண்டு காலமா எங்களுக்கு தகுதி இல்லையா, வேலை செய்ய எங்களுக்கு சரியில்லையா, இல்ல இவங்க எப்படி எங்க தேர்ந்தெடுத்தாங்க, ஒரு கேள்வி எங்களுக்கு. இப்ப திடீர்னு ஐயா சொல்ற மாதிரி ஒரு குறிப்பிட்ட நேரத்துல இவங்களுக்கு இந்த வேலைக்கு தகுதி இல்லை, இவங்களை மாத்திட்டு டாக்டர்ஸை இவங்களை இதுல எடுத்துட்டு போடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இங்க ஒரு கொஸ்டின் பாத்தீங்கன்னா, இவ்வளோ நாள் ஜாயின் பண்ணில இருந்து 1 வருஷம் சம்பளம் வாங்கிட்டோம், இப்ப 20 மாதங்களாக சம்பளம் இல்லை. அப்ப இது நாள் வரைக்கும் எங்களுக்கு தகுதி இருக்கா தகுதி இல்லையான்னு அரசாங்கத்துக்கு தெரியலையா, இல்ல அமைச்சர்களுக்கு தெரியலையா, இல்ல எங்களுடைய சித்த மருத்துவர்களுக்கு தெரியலையா? அது தெரியாம நாங்க பணியாற்றினோமா? இது ஒண்ணு. இப்பதான் நாங்க தகுதி இழந்துட்டோமா? தகுதி இழந்தோம்னு சொன்னா இது எங்களை மட்டும் பாதிக்கக்கூடிய விஷயம் அல்ல. நாங்க எந்தெந்த பல்கலைக்கழகம் மூலமா படிச்சிருக்கோமோ, ஐயா சொன்ன மாதிரி யூஜிசி நார்ம்ஸ்ல கீழே வரக்கூடிய அத்தனை பல்கலைக்கழகத்துக்கும் இது ஒரு கேள்விக்குறி. ஏன்னா ஒவ்வொரு பல்கலைக்கழகத்திலும் பிஎஸ்சி படிச்சிருக்கோம், எம்எஸ்சி படிச்சிருக்கோம், டிப்ளமோ முடிச்சிருக்கோம். அப்ப அதுக்கெல்லாம் வேல்யூ இல்லையா? ஒரு குறிப்பிட்ட பல்கலைக்கழகம் நான் பேர் சொல்ல விரும்பல, நிறைய பல்கலைக்கழகம் இருக்கு. அது முக்கியமான பல்கலைக்கழகத்துல எல்லாம் படிச்சிருக்கோம். பாரதியார் பல்கலைக்கழகம், மெட்ராஸ் யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகம், எஸ்ஆர்எம், இந்த மாதிரி நிறைய யூனிவர்சிட்டியில முடிச்சுதான் வந்திருக்கோம். அப்புறம் ஏன் எங்களுக்கு தகுதி இல்லைன்னு சொல்றீங்க? அப்ப இந்த இடத்துல ஒரு பார்வை பல்கலைக்கழகங்களுக்கும் இது ஒரு கேள்வி. அப்ப அவங்க பல்கலைக்கழகத்துல படிச்ச நாங்கெல்லாம் தகுதியற்றவர்கள்னா ஒன்லி பிஎன்எஸ்ஐ டாக்டர்ஸ் மட்டும்தான் தகுதியானவர்களா? அவர்கள் எந்த விதத்தில் தகுதியானவர்கள் என்பது எங்களுக்கு பதிலாக வர